இப்போ இந்த பாலஸ்தீனம் வந்து இந்த பாலஸ்தீனத்தை இப்போ அழிச்சி ஆகணும்னு இந்த இஸ்ரேல்கள் துடிச்சிக்கிறாங்க. இங்கால ஒரு கண்ட்ரி வந்து அரபு நாடுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி வந்து உருவாகுது. இப்போ அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்க்க நேற்றுக்கு இந்த இஸ்ரேல்கள் வந்து இப்போ ஈரானோடைய நேருக்கு நேர் போருக்குரிய இதுகளை வந்து இவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட. இன்னொரு பக்கம் பார்க்கணுது இந்த தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கணுன்றதுக்கு ஈரானும் இதுக்கு ரெடி ஆகிக்குது. இப்போ அதோட சப்போர்ட்டிவ் இருக்கிற மற்ற அரபு நாடுகளும் இதற்கு கொஞ்சம் கை கொடுக்குற நாடுகள் இருக்குது. ஈரான் கை வச்சனால ரஷ்யா அமெரிக்காவுக்கு தாக்குதல் ஒரு பக்கம் மேற்கொண்டு இருக்குது. இப்போ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகணுண்டு. இன்னொரு பக்கம் பார்க்கணுன்றதுக்கு இந்த இன்னமும் ஆட்பலத்தை வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்து கொண்டு இருக்குது. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவில் நட்பு நாடுகளும் இன்னமும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கணுக்கு சிலோன் பக்கத்திலும் இந்த அப்படி குறிப்பிடத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் சில நம்ம சிங்கள சகோதரர்கள் வந்து பலஸ்தீனுக்கு சப்போர்ட்டாகவும் இந்த யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சில தகவல்கள் வந்து வெளியாகிருக்குது. இதை நம்ம சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு பலஸ்தீனுக்காக வேண்டி ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்கள் போராட்டம் பண்ணுறாங்களோ இல்லையோ, சிங்கள நண்பர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்காக வேண்டி போராட்டம் பண்ணி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு ரெண்டு ஃபோட்டோ அந்த அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அது எப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாக்க இந்த டிஷர்ட்டை வாங்குங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சிங்கள நண்பர்களாக முஸ்லீம் நண்பர்களாக வந்து இதுவரை நான் அடையாளம் காணலை. அடையாளம் கண்டால் சூவராக உங்கள்கிட்ட சொல்லுவேன்.